அனியாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வியர்ட் சீரீஸோட எபிசோட் 1 ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அ சிங்கிள் டேட் வீக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது யார் கேட்டிருந்தாங்கன்னா நந்தினின்ற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அவங்க சாஃப்ட் ஸ்டன் கேட்டிருந்தாங்க. பட் சாஃப்ட் ஸ்டன் போட முடியுமான்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாஃப்ட் ஸ்டன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். நீங்கள் இருக்கிற பிளேஸில் பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த ட்ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து கிளாஸில் படும்போது அந்த சவுண்ட் கேட்குது. அதை தவிர உங்களுக்கும் வீக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ப்ரீத் சவுண்டு கூட இல்லை. அவ்வளோ சைலண்ட்டாக அந்த பிளேஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு பிளேஸ், அதாவது ஒரு உட்டன் டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் வந்து ஒரு ஹேண்டை வந்து பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் பயந்துட்டே ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க. அப்போது நம்ம பேச ஆரம்பிக்கிறார். நீ எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணனா நான் உன்னை தேடி வருவேன். ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த ஒய்ஃபுன்ற அந்த ஒரு வேர்டை கேட்டோன்னையும் நீங்கள் அப்படியே ஸ்டக்டாக நிற்கிறீங்க. உங்கள் த்ரோட்லாம் அப்படியே டைட்டன் ஆகுது, ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த லைஃப் நீங்கள் சூஸ் பண்ணவே இல்லை. ஒரு நைட், ஒரு சிக்னேச்சர் உங்களோட லைஃப்பையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போது இந்த ஹோல் சியோலும் பார்த்து பயப்படுற ஒரு மாஃபியாவை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அதுவும் அவனோட அந்த கொடுமைப்படுத்துறதுக்கும் அவன் ஷார்ட் டெம்பருக்கும் பீப்புள்ஸை கில் பண்ணுறதுக்கும் தான் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் விட நான் ரொம்ப ஷாக்கான விஷயம், அவன் ஒரு சிங்கிள் டேட். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அப்படியே பெட்டை பார்க்குறீங்க. ஒரு குட்டியான ஒரு உருவம் அப்படியே எந்திரிச்சு உங்களையே கன்ஃபியூஸ்டான அந்த க்யூட்டான ஐஸில் பார்க்குறா. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வியோட டாட்டர் ஜின்னா தான். அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ்டான டோனில் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி அவள் மர்மர் பண்ணுறா. இதை கேட்ட உடனே அவ்வளோ நேரம் கோல்டாக முறைச்சிட்டு பேசிகிட்டு இருந்த அப்படியே காம் டவுன் ஆகி ஒரு செகண்டில் சேஞ்ச் ஆகி ஜின்னாவோட பெட்டுக்கிட்ட போயிட்டு, நீ தூங்கு ஜின்னா, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுல அப்படின்னு அவர் சொன்ன உடனே நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு கைண்ட்னஸ்க்கு கேப்பபிளான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஜின்னாவோட ஹெட் அப்படியே உங்கள் சைடு திரும்புது. நீங்கள் யார்? ஜின்னா உங்ககிட்ட இப்படி கேட்கும் போது நீங்கள் ஆன்சர் பண்ணலான்னு வரீங்க. அதுக்குள்ளே அவள் அம்மா அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பிகாஸ் இந்த விஷயத்தை நீங்கள் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த டைனியான ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸை பிடிக்குது. அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்க ஒரே விஷயம், what the hell வயன், நீ எதில் வந்து உன்னை மாட்டி வச்சுருக்கேன்னு தெரியுதா? இது மட்டும்தான் ஓடுது. டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட அந்த டார்க் ஐஸில் உங்களை பார்த்து, உனக்கு புரியுதா, இதுதான் உன் லைஃப் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது. நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, இதுக்கு என்ன பண்ண? இங்கே பாருவாயன், நான் எதுக்கு உன்னை மேரேஜ் பண்ணேன்ற இந்த கொஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நான் உன்னை எத்தனை தடவை கில் பண்ணியிருக்கலான்னு யோசி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஹார்ட் பீட் செம்ம வேகமாக துடிக்குது. நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறீங்க. அப்போ உங்களுக்கு புரியுது இது எவ்வளோ பெரிய ஒரு வார்னிங் கிட்ட இருந்துன்னு. என்னதான் இப்படி டெரடாக பேசினாலும் உங்களுக்கு பார்த்து பயமே இல்லை அப்படின்னு கொஞ்சம் காட்டுறதுக்காக நீங்கள் வந்து கிட்ட, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நான் செல்ஃப் கண்ட்ரோலாக தான் இருப்பேன், என்ன எப்போவுமே உன்கிட்ட லாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கிட்ட சொன்ன உடனே ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு, பார்க்க தானே போகிறேன். வித்தின் அ செகண்ட் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்களை அந்த கோல்டு வாலோட பின் பண்ணி உங்கள் ஃபிங்கர்ஸ்குள்ளே அவர் ஃபிங்கர்ஸை இன்சர்ட் பண்ணி உங்களை ஸ்லோவாக டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம உங்ககிட்ட வந்து மர்மர் பண்ணுறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அவரோட ப்ரீத் உங்களோட லிப்ஸில் படுது. அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது. நீ என்கிட்ட என்ன சண்டை போட்டாலும் கடைசியில் என் டச்சுக்கு நீ அடிக்ட் ஆகிடுவேன். அவர் இப்படிலாம் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக ஆகுது. அப்போ தான் உங்களால் ப்ரீத் வேறு பண்ண வேறு முடியுது. உங்கள் ப்ரீத் ரொம்ப ஹாட்டாக வேறு வெளியே வருது. உங்களை லைட்டாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவரோட லிப்ஸை கொண்டு வந்து உங்கள் ஜாலைனில் வைக்கிறாங்க. அது வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டார்ச்சர் மாதிரி தான் இருக்குது. பட் அது நல்லா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு போய் அவர் ஷர்ட்டில் வச்சிடுறீங்க. அப்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது உங்கள் பாடி உங்கள் பேச்சையே கேட்க மாட்டேங்குதுன்னு. நீ என்னை எவ்வளோ வேணாலும் வெறுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதே மாதிரி கடைசி வரைக்கும்
உன்னோட ஹேண்ட் என் செஸ்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. வி பெண்ட் டவுன் பண்ணி உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கிஸ் ஆங்கர், லவ், பொசிஷன் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் வியோட ஷர்ட்டில் கை வச்சிடுறீங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான கிஸ்ஸாக தான் இருக்குது. உங்களால் அதனால் ப்ரீத் பண்ணவே முடியல. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஐ ஹேட் யூ அப்படின்னு வியை பார்த்து சொல்கிறீங்க ஒரு ஹஸ்கி வாய்ஸில். பட் இந்த ஹேட் யூன்ற வேர்ட் ஆங்கர்னால கிடையவே கிடையாதுன்னு விக்கு நல்லா புரிஞ்சிருது. அவர் ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு உங்கள் லோவர் லிப்ஸை வந்து கிராஸ் பண்ணுறாரு. ஆனால் உன்னோட பாடி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி சொல்லுது பேபி அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கூஸ் பாம்ஸ் ஆகுது. உங்கள் ஸ்டொமக்கில் ஏதேதோ பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட லிமிட்டை தாண்டி போயிடுது. உங்களுக்கு தெரியும் உங்களால் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் அவன் ஒய்ஃப் அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. கிஸ்ஸை 2 பேரும் பிரேக் பண்ணிடுறீங்க. பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. திருப்பி அவர் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அவரை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மர்மர் பண்ணுறீங்க, நான் இங்கே ஸ்டே பண்ணுறது ஜின்னாக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. வியோட எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப டார்க்காக மாறுது. அவர் உங்கள் வேஸ்ட்டை கிராப் பண்ணி அவருக்கு பார்த்த மாதிரி உங்களை திருப்பி, ஜின்னாக்கு அப்பா இருக்கேன், அப்பா மட்டும் போதும், நீ இங்கே இருக்கிறதுக்கு ரீசன் நான் மட்டும்தான். அவரோட grip ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவரோட ப்ரெசன்ஸ் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்குது. அவரோட gripப்பை விடவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, நீ என்னை என் வில்லுக்கு அகெயின்ஸ்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அதனால் உன்னை அக்செப்ட் பண்ணணும்னு மட்டும் நீ கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத என்கிட்ட, புரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஐஸ் ரொம்ப டார்க்காக மாறுது. உங்களை பார்த்துட்டு, பார்க்க தானே போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மர்மர் பண்ணிவிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிடறாரு. நீங்களும் போய் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் கிச்சனில் ஃப்ரெஷ் டோஸ்ட் அப்புறம் காஃபியோட ஸ்மெல் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. உங்கள் பக்கத்தில் சின்ன உட்காந்துருக்கா. நீங்கள் வந்து அவளுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வைக்கிறீங்க. அவள் ஒரு ஹாப்பியாக அவளோட டைனியான லெக்ஸை வந்து ஷேக் பண்ணிகிட்டே சாப்பிட்றா. அதுக்கப்புறமேட்டு ஜின்னா வந்து உங்களை பார்த்து, அம்மா நான் இன்றைக்கி ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஈவினிங் ஐஸ்கிரீம் ஷாப் போகலாமா அப்படின்னு அவள் கேட்ட உடனே உங்கள் ஹார்ட் ரொம்ப டைட்டன் ஆகிடுச்சு. பிகாஸ் அவள் அம்மானு ரொம்ப நேச்சுரலாக கூப்பிடுறா. நீங்களும் உங்கள் ஃபேஸில் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஸ்மைல் வச்சுட்டு அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. வி சடனாக வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் ஜின்னாவோட ஃபேஸே ரொம்ப சேடாக மாறிடுச்சு. ஜின்னா வியை பார்த்து, ஆனால் அம்மா என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்களே, அப்பா சொல்கிறது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிற அந்த டோன் வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டை எப்படியாவது முடிக்கலாம் அப்படின்ற டோனாக தான் இருக்குது வீக்கிட்ட இருந்து. இதை கேட்டு நீங்கள், அவள் ஒரு சின்ன குழந்தை, நீ ஏன் அவகிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது, ஏன் டெசிஷனை கொஷின் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஒரு கோல்டு ஐஸில். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒன்றும் பேசலை. அப்போது ஜின்னாக்கு புரிஞ்சிருச்சு எப்படியும் வீக்கிட்ட கேட்டாலும் முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்கள ஒரு ஹோப்ஃபுல்லான ஐஸில் பார்க்குறா. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு அவளை பார்த்து டிசப்பாயிண்ட் பண்ணணும்னு தோணலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜின்னாவோட இயர்ஸில் விஸ்பர் பண்ணுறீங்க, ஈவினிங் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆல் ஆஃப் அ சடன் வி வந்து அவரோட ஹேண்டை கொண்டு வந்து உங்களோட லெக்கை ரொம்ப டைட்டாக grip பண்ணிக்கிறாரு. grip பண்ணி அவர் உங்களை வந்து ஒரு ஆங்கர் ஃபேஸில் பார்த்து, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னையும் உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஆகுது. அவரோட grip ரொம்ப டைட்டாகுது. அவரோட அந்த டச் வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது ரொம்ப த்ரெட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வியை திரும்பி பார்த்து, எல்லா விஷயத்துலையும் நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது வந்து வி வந்து, ஏன் எனக்கு ஒன்று கண்ட்ரோல் பண்ண உரிமை இல்லையா, எல்லா விஷயத்தையும் அதுக்குன்னு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரோட grip ரொம்ப டைட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஜின்னா வேகமாக சாப்பிட்டு அப்படியே ஓடி போயிடுறா ஸ்கூலுக்கு. உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவில் எவ்வளோ நாள் நீங்கள் இந்த மேரேஜை சர்வ் ஆவாங்கன்னு. பிகாஸ் உங்களை நீங்கள் அவங்ககிட்ட லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பட் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த லைஃப் உங்களுக்கு ஒரு பெரிய வார். ஹேட்டுக்கும் டிசைருக்கும் நடுவில் நீங்கள் ஒரு பெரிய வாரையே ஃபேஸ் பண்ணுறீங்க, நல்லா புரியுது. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அந்த ஐஸ்கிரீம் இன்சிடெண்ட்டுக்கு வந்து வி வந்து பயங்கரமாக உங்கள் மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி. பட் டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் தான் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பெட்ரூம் பால்கனியில் நின்றுட்டு மூணை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தாட்ஸ்லேயே நீங்கள் அப்படியே மூழ்கிட்டீங்க. அப்போ ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் வியோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. பட் நீங்கள் இமீடியட்டாக பேசலை. நம்ம வி வந்து ஒரு வார்ம் மில்க் கிளாஸை வந்து டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் அங்கே இருக்கிற அந்த மில்கை பார்த்துட்டு வியை திரும்பி பார்த்துட்டு, என்னது இது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வி வந்து, ஜின்னா சொன்னான் நீ ஒழுங்காக சாப்பிடலன்னு.
அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஸ்டன் ஆகி பார்க்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியுது இது உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ண மாஃபியா கிடையாது. ஒரு கேரிங் அண்ட் லவ்வபிள் ஃபாதர், எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இப்போ உங்கள் முன்னாடி வந்து அவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு தேங்க்ஸ் சொல்கிறீங்க. வி வந்து ஸ்மக் பண்ணிவிட்டு, சோனி அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்பாலஜி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உங்கள் ஐஸை ரோல் பண்ணிவிட்டு, என்னதான் இருந்தாலும் ஜினா வந்து அதை என்ஜாய் பண்ணா, அதுதான் இப்போ இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க. வி உங்களை பார்த்து, இப்போயும் என்னை விட்டு போகணுன்னு பிளான் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் கேட்கும்போது, நான் போகணுன்னு நினச்சா நீங்கள் என்னை விடுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனே வியோட ஜா லைன்ஸ் ரொம்ப டைட் ஆகி அவரோட எக்ஸ்ப்ரெஷனில் நோன்னு சொல்கிறாரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்ப்ரெஷன் மூலயமா நோ சொல்கிறாரு. உங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கப்புறமேட்டு அவரை விட்டுட்டு போகணுன்னு தோணவே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வி அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பட் ஸ்டில் இன்னமும் வி வந்து ஒரு ரூட் பர்சன் தான், நிறையா கோவம் வரும், இன்னமும் கில்லர் தான். ஆனால் உங்களுக்கும் ஜின்னாக்கும்னு வந்தால் அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் பயங்கரமாக தெரியும். ஒன் ஃபைன் ஈவினிங் வி மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. நீங்கள் ஜின்னாக்கு வந்து ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் வராங்க உங்கள் வீட்டுக்கு. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் எக்ஸ் ஃபியான்சி மின்ஹோ தான். அவர் வந்துட்டு வயர்னு விஸ்பர் பண்ணுறாரு. நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. உங்கள் எக்ஸ் ஃபியான்சி பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக். உங்ககிட்ட வந்துட்டு, நீ இப்போவே இந்த இடத்த விட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, என்னை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை, இப்போ நீ வரணும். அவர் உங்கள் வேஸ்ட்டை பிடிக்கிறாரு. வி ரொம்ப டேஞ்சரஸான ஆள், உனக்கு அவன் யாருன்னு எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு, எனக்கு தெரியும் அவன் யார் எக்ஸாக்டானு. யார்? ஒரு கில்லர், ஒரு சைக்கோபாத். நீங்கள் அவர் கான்வர்சேஷனை கட் பண்ணுற மாதிரி, ஆமாம் ஆனால் அவன் ரொம்ப ரொம்ப பெட்டர் உன்னை விட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் பேச வரத்துக்குள்ளே பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வி தான். இன்னும் ஒரு தடவை நீ அவளை தொட்டுப்பாரு, இங்கே நீ உயிரோடையே போக மாட்ட. நீங்களாம் எட்டி பார்க்குறீங்க. அங்கே வந்து அந்த டோரில் வந்து வி நிற்கிறாரு. வி வந்து ஃபுல்லாக டென்ஸ்டாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. கன் ஆல்ரெடி ரெடியாக தான் வச்சுருக்காரு கையில். வி வந்து ஜின்னாவை வந்து அப்ஸ்டேர்ஸ் போக சொல்கிறாரு ஒரு டேஞ்சரஸ் காம் வாய்ஸில். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, வித்தின் 10 செகண்ட்ஸ் அவனை கில் பண்ணுறதா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுக்காக அவளை மேலே போக சொல்லியிருக்காரு. மின்னோ உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா வி கன் பாயிண்டில் அவரை நிற்க வச்சுருக்காரு. அதனால் அவர் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களாம் ஜங்குக் பார்த்து, அவனை விட்டுரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் கொஞ்சம் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கல. ஃபார் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அங்கே ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி அவர் பேரை சொல்லி இங்கே கூப்பிட்ருக்கீங்க. நீங்கள் அவர் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவரோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அவர் உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. அவனை விட்டுரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வி, நான் அவனை விட்டா நீ அவன் கூட போயிட்டா நான் போக மாட்டேன். அவருக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. உங்கள் இயர்ஸில் வந்து அவர் மர்மர் பண்ணுறாரு, குட் அப்படின்னு சொல்லி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஆர்ம்ஸ் கிட்ட அவர் புல் பண்ணுறாரு உங்களை. இது ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே இல்லை, ரொம்ப டிமாண்டிங்காக, ரொம்ப லவ்வபுளாக இருக்குது. அப்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, மேபி ஜஸ்ட் மேபி நீங்கள் அவர் இன்னும் ஹேட் பண்ணல அப்படின்னு சொல்லி. டேஸ் வீக்ஸாக மாறுது, வீக்ஸ் மந்த்தாக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக வீக் சேஞ்ச் ஆகிட்டே வராரு. எந்த அளவுக்குனா, ஜின்னாக்கு பெட் ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்கிறதுலேருந்து உங்களை நீங்கள் சாப்பிடலைன்னா ஸ்பூன் வச்சு சாப்பிட வைக்கிற வரைக்கும் சேஞ்ச் ஆகிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. டெய்லியும் அவர் வந்து உங்களை ப்ரெஸ் பண்ணி அந்த வாலுக்கு எகெயின்ஸ்டாக புல் பண்ணுறது, அவரோட அந்த கிஸ், அவரோட அந்த ஹேண்ட்ஸ், அவர் எப்பயுமே உங்கள் நேமை ப்ரேயர் மாதிரி விஸ்பர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாமே அவர் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பாயிண்டடாக இருக்குது. அண்ட் ஒன் ஃபைன் நைட் அவர் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் போது அவர் உங்கள் இயர்ஸில் விஸ்பர் பண்ணுறாரு, ஐ நெவர் வாண்டட் அ ஒய்ஃப். நீங்களும் அவர் இயர்ஸில், ஐ டூ நெவர் வாண்டட் அ ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறீங்க. அப்போது வி வந்து, ஆனால் நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப லவ்வபுளாக, உங்கள் ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. டு யூ அக்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ஐஸில் பார்க்குறீங்க. ஒரு லாங் டைமுக்கு வி ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கார். ஆல் ஆஃப் அ சடன் அவர் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறார் ஒரு செகண்டில், ரொம்ப நேரத்துக்கு. அதுக்கப்புறமேட்டு அவர் உங்களை ரொம்ப டீப்பாக பேஷனேட்டடாக கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ட்ராப்பில் மாட்டல அப்படின்னு. எக்ஸாக்டாக நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், லவ் யூ ஆல். இந்த மாதிரி வேறு ஏதாவது போடணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.